நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒற்றன்துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜிவி பிரகாஷோடைய கல்வன் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு சார். படம் எப்படி இருக்கு? படத்தோடைய கதைக்களத்தை பற்றி சொல்லுங்க சார். படம் நல்லாவே இருக்குங்க. இது ஒரு கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. அதாவது ஜிவி பிரகாஷ் அந்த மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அப்புறமா இந்த தீனா இருக்காப்புல அவரு எல்லாமே அங்கே இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல. இவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடி என்ன பண்ணுறேன், ஜிவிக்கு பெருசாக படிப்பு கிடிப்புலாம் ஒன்றும் இல்லைனாலும் தீனாக்கும் இவங்களும் தீனாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கங்கே கொள்ளை அடிக்கிறது, எங்கேயாவது வீடு பூந்து எதனா பொருள்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு வரவங்க தான். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு போகிறார், கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த வீட்டில் போய் எதனா இருக்கான்னு ஆராயும் போது பார்த்தா அங்கே இவானாவை பார்க்குறாரு. இவானாவை பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு அங்கே கொள்ளடிக்கிறார். அப்புறமா இவானாவை பற்றி மிரட்டார். அதுக்கப்புறமா இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த இவானாவை பார்த்தோன்னா ஒரு லவ்வும் அவருக்குள்ளே உருவாயிடுது. அதுக்கப்புறமா இவனா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அங்கே கொள்ளடிக்கிறதுக்கு போனார், ஆனால் அவருக்கு காதலும் வந்துடுச்சு அந்த பொண்ணு மேலே. அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் கை கூடுதா இல்லையா, அதுக்கப்புறமா இங்கே பாரதி ராஜாவை அவர் எப்படி சந்திக்கிறாரு, சந்தித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. சார், படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா யானைலாம் வருது, ஊர் மக்கள்லாம் அமைதியாக இருங்க, அந்த மாதிரி போச்சு. ஸோ படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது ஒரு கும்கி மாதிரியான படமாக இருக்கும், யானை சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது கிளைமேக்ஸில் கொஞ்சம் போர்ஷனில் மட்டும்தான் யானையை காமிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்படி படம் லவ் சப்ஜெக்ட்னா ட்ரெய்லரில் லவ் சப்ஜெக்ட் கான்செப்டில் கொண்டு போயிருக்கலாம், இல்லை படம் யானை பற்றினதுன்னா யானையை காமிச்சிருக்கலாம். ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்குது, படம் ஒரு மாதிரி இருக்குது. இது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சா சார்? ட்ரெய்லர் எப்பயுமே நான் இதுக்கு முன்னால் கூட ஒரு படத்துக்கு சொன்னேன், டு நாட் ஜட்ஜ் பை புக் பை இட்ஸ் ரேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கவரை பார்த்துன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ட்ரெய்லரை மட்டும் பார்க்கல. இந்த படத்தில் இந்த யானையை பற்றி சொல்லியிருக்காங்க, உண்மையிலே யானையை பற்றியும் சொல்லியிருக்காங்க, அது சொல்லாமலாம் இல்லை. அந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு யானையை காட்டாத காரணம் என்னென்னா, அங்கே சில பேர் இறந்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது யானை ஊருக்குள்ளே பூந்துடுச்சு, அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்க ஊரில் பூந்துட்டு அங்கே சிலர் மெரிச்சு கொண்டுடுச்சு யானை அப்படின்றத கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த யானை வருது. யானை வரும்போது அந்த யானையே கிட்டது எப்படி மக்களை மீட்கப்படுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க அப்படின்றது. அங்கே பாரதி ராஜா அந்த கிராமத்துக்குள்ளே வராரு. எப்படி வராரு? ஜிவி மூலமாக. அப்புறமா அந்த கிராமத்தில் இருக்க யானையை ஜிவி எப்படி அடக்கிறாரா, இல்லை பாரதி ராஜா எப்படி அடக்கிறாரு, அந்த மக்கள் மத்தியில் என்ன நடக்குதுன்றது அங்கே காமிக்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. பட் அவங்க ஏன் அப்படி சொல்லணும், இது ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு டெம்டேஷனை கொடுக்கறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், இல்லை தீனா ஆகட்டும், பாரதி ராஜா சார் ஆகட்டும், இவானாவாகட்டும், இப்போ எல்லாருமே எப்படி நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பாரதி ராஜாவுடைய போர்ஷன் எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஈக்குவலாக எல்லாரும் நடிச்சிருக்காங்களா, இல்லை அவருடைய பங்கு மட்டும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, பாரதி ராஜா உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகர் தாங்க. சில படங்களில் பார்க்கும்போது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அவரோட எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு நல்ல இயக்குனர். சில படங்கள் இன்னும் ஒரே மாதிரி இருக்க நடிப்பு அப்படின்னு இருக்கும். பட் இதில் அவரோட நடிப்பில் ஒரு வேரியேஷனே உண்மையிலே தெரியுது. அதுக்கான வேலையை இந்த படத்தோட இயக்குனர் பி.வி. சங்கர் கரெக்டாக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட அந்த வேலையை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜிவி எப்பயுமே ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அவரோட நடிப்பில். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மலைவாழ் மக்களோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தான் பண்ணியிருக்காரு. தீனா இவரோட ஃப்ரெண்டாக வரார், அவர் பண்ணிட்டு போகிறார். இவானா உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். இவானா என்ன ஒரே ஒருனா அவங்க நல்ல ஒரு கலரு, அந்த இடத்துல அந்த கலரை குறைக்கிறதுக்கு அவங்க முகத்தில் சும்மா லைட்டாக சாயம் பூச மாதிரி கொஞ்சம் டல் ஷேட் பண்ண மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவானா நல்லாவே பண்ணுங்க. இவானோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கவங்க இருக்காங்க, அவங்களும் அவங்களோட வேலையை நல்லாவே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் யானை வர காட்சிகள் ஆகட்டும், இல்லைனா புலி வர காட்சிகள் ஆகட்டும், அதோடைய அனிமேஷன் சிஜி ஒர்க்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிஜி ஒர்க்ஸ் அந்த வேலையெல்லாம். அதே மாதிரி இந்த ஆர்ட் டைரக்டர் அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜிவியோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லாவே எனக்கு மியூசிக் இந்த சென்ஸ் பாடல்களான மியூசிக் நல்லா இருக்கு. ஆனால் இந்த பிஜிஎம் அவர் போட்டிருக்கவர் ஒரு வேற ஒருத்தர் யாரோ அவர் பேர்
பேக்ரவுண்ட் ரெபா அப்படின்றத வந்து பிஜிஎம் பண்ணியிருக்கா. அந்த பிஜிஎம் கொடுத்ததில் ஒண்டி பார்த்தீங்கன்னா அதில் சவுண்ட் இன்ஜினியரோட வேலைன்னு சொல்ல கொஞ்சம் சவுண்ட் எக்ஸசிவாக இருக்குது, கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு கூடி இந்த ஆடியன்ஸும் சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, ப்ளஸ் ஆடியன்ஸும் சொன்னாங்க. அதை வண்டி கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா அந்த ஆர்ஆரில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அது ரெபாவும் அந்த சவுண்ட் இன்ஜினியரும் பண்ணியிருக்க வேண்டிய வேலை, அது சரியாக பண்ணாமல் விட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவி சங்கர் இந்த டிரெக்டர் தான் சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அவர் பேசிக்காக வந்து பிவி சங்கர் வந்து ஹீ இஸ் அ சினிமாட்டோகிராஃபர். அதனால் அந்த சினிமாட்டோகிராஃபி அப்படி அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுல அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவர் டைரக்ட் பண்ணும்போது எந்தெந்த காட்சியை எப்படி வைக்கணும் அப்படின்றத அவரால் க்ளீனாக ஸ்டடி பண்ண. ஒரு பால் மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சினிமாட்டோகிராஃபர், அதனால் அவர் வந்து டிரெக்ட் பண்ணும்போது அவர் எந்தெந்த காட்சி எந்த மாதிரி கலர் டோனில் வைக்கணும், எப்படி ஷூட் பண்ணுறது அதே மாதிரி தான் இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனால் என்ன சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப லைட்டிங் கீட்டிங் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி இல்லை, தேவை காட்சிக்கு என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸ் வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்காரு கிறிஸ்பா அப்படின்னு சொல்லலாம். படத்துல காமெடி சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு சரியா? தீனாவோட சேர்ந்த காமெடி சீன்ஸ், ஜிவி அண்ட் தீனா அவங்களுடைய காம்பினேஷன் நல்லா வந்திருக்காங்க. நல்லா தான் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் எடிட்டரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். எடிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் லோகேஷ் தான், அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து அவரோட ஒர்க்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதில் இன்னும் அதாவது சொல்ல போனால் என்னென்னா டைரக்டர் பிவி சங்கரும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தானா அதுக்கேற்ற மாதிரி சாண்ட் லோகேஷ் வந்து கட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால். பட் படம் நல்லாவே பண்ணியிருக்காரு. சாண்ட் லோகேஷ் அது தகுந்த மாதிரி தான் அவர் வந்து எடிட்டிங் ஒர்க்கை அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, ஒரு 2 இடத்துல வந்து கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கா சார்? கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகுது. அப்படி இருக்கிறனால தான் ஆடியன்ஸ் உட்காருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இந்த மாதிரி காட்சி படங்களில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷன்ஸு கண் கலங்கக்கூடிய காட்சிகள் இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அவங்கள வந்து உட்கார வச்சு பார்க்க வைக்க முடியும். அந்த ஒரு காட்சிகள் இல்லைன்னா அந்த படத்தோட வெயிட்டேஜ் இல்லாமல் போயிடும். ஓவராலாக கல்வன் மூவி ஆடியன்ஸ்க்கு என்ன வந்து சொல்ல வருது சார்? இல்லை பெருசாக இதில் வந்து கருத்து சொல்கிற படம் அப்படின்னா இல்லை, வந்தமா சும்மா கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போனோம் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு கல்வி தான். இதில் வந்து பெருசாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஜாலியான ஒரு படம், மலைவாழில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு லவ், அப்புறமா வந்து ஒரு பாச பிணைப்பு. அதாவது பாரதி ராஜாவோட கேரக்டர் பார்த்தா தெரியும், நான் அதை சொல்ல வேண்டாம். அந்த பாரதி ராஜாவுக்கும் நம்ம இவருக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஆன தொடர்புன்னா அதில் என்னென்ன சென்டிமெண்ட் காட்சி இருக்குது, எங்கெங்கே கண் கலங்க வைக்குதுன்னு அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜிவி படங்கள் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெபல் வந்துச்சு, இப்போ வந்து கல்வன் வருது, அடுத்தது வந்து டியர் ஒரு படம் வரப்போகுது. தொடர்ந்து வந்து ஜிவியோட படங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ ஜிவி வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு படத்துல வந்து அவர் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி அதை பெஸ்ட்டாக கொடுக்கறதா இல்லை இந்த மாதிரியே அவர் போயிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த விஷயத்தில் வந்து ஜிவி விஜய் ஆண்டனி இவங்களெல்லாம் பாராட்டு. ஏன்னா அவங்களாம் பேசிக்காக வந்து ஒரு மியூசிஷியன் தான், அவங்களாம் வந்து மியூசிஷியன்ஸு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு நடிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்து அவங்க நடிக்க வராங்க. அவங்களோட நடிப்பு ஒரு அளவுக்கு வியாபாரம் இருக்கிற தொட்டு தான் இவ்வளோ நாள் இல்லை வெறும் மியூசிக் டைரக்டராக அவங்களை வச்சுப்பாங்க. இவங்க மூலமாக ஏதோ ஒரு அளவுக்கு வியாபாரம் வருது. 1000 பேர் வந்து ட்விட்டர்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து இவங்களை பற்றி தப்பாக போடலாம், வியாபாரம் இல்லை இருக்குது அப்படின்லாம் போடலாம். இருந்தாலும் இவர் மேலே வியாபாரம்னு ஒன்று இருக்கிறனால தான் விஜய் ஆண்டனிக்கோ இல்லை ஜிவி பிரகாஷ்கோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தால் அவங்க நடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தொடர்ந்து படங்களும் வரும். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா வியாபாரம் இருக்குது, அதனால தான் ப்ரொடியூசர்ஸ் அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, படங்களும் வருது அப்படின்னு தான் தோணுது. அதனால் தொடர்ந்து இவங்க படம் பண்ணலாம். அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்காங்க. எல்லா நடிகர்களுக்கும் எல்லா ஒரு டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வேலையில். அதை வந்து அவங்கவுங்க சரி அப்பப்போ எந்த தவறுகள் இருக்குதோ அதில் வந்து சரி செய்யணும். இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி இது சின்ன சின்ன இடத்துல தவறுகள் இருக்கலாம், இல்லை டேரக்டர் தான். அது ஒவ்வொருத்தரும் அங்கங்கே தவறை இந்த திருத்தின்னு பண்ணும்போது மெருகேற்றிக்கினாங்கன்னா அடுத்து வரக்கூடிய படங்கள் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. தேங்க்யூ சார். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.